அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நீங்கள் பொதுநலவாதியா அல்லது சுயநலவாதியா? அல் குர்ஆனில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் பொதுநலவாதியாக இருந்தால் இப்படி நடைமுறைப்படுத்துங்கள். சுயநலவாதியா இருந்தால் இப்படி இருப்பீர்கள். ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹு யாரை சிறப்பித்து கூறுகிறார்? நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள். அல்லாஹுவை நம்புகிறீர்கள். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 110 பதிவாகியுள்ளது. நமக்கேன் வம்பு என்று நினைத்து தான் மட்டுமே நேர்வழியில் வாழ்பவர் சுயநலவாதி. அதாவது, நமக்கேன் வம்பு என்று நினைத்து தான் மட்டுமே நேர்வழி வாழ்பவர் சுயநலவாதி. தானும் நேர்வழியில் வாழ்ந்து பிறரையும் நேர்வழியின் பக்கம் அழைப்பவரை இறைவன் விரும்பும் பொதுநலவாதி. இன்ஷா அல்லாஹ் நாமும் நாமும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். நாமும் இஸ்லாத்தை பேணுதலாக வாழ்வது போல் மற்றவர்களை பேணுதலாக ஆக்குவதற்கு, நாம் தாவா பணியில் சிறந்து விளங்குவதற்கு அல்லாஹு உங்களையும் எங்களையும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.